பாரத் மாதா கி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அனந்த் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதிமுக சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற நம்ம கூட்டணியோட எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தல் அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்க மக்களாட்சி தேர்ந்தெடுத்துட்டு மக்களுக்காக பாடுபடுற, மக்களுக்காக கஷ்டப்படுற, மக்களுக்காக மட்டும் வேலை செய்யற ஒரு ஆட்சியை நீங்க அமைக்க வேண்டும். போதும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இந்த ஆட்சி போதும். என்ன ஆட்சி? வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதியில வாழ்ற மக்களுடைய வீடியோல நீங்க பேசுனதை பாத்தீங்க. கண்ணீர் விடுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் தமிழகத்துல வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்காக? எதுக்காக? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்காக இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும். திமுக ஆட்சி போதும். நீங்க யாருக்காக பாடுபடுறீங்க? உங்க குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, இது வரைக்கும் பிறக்காத குழந்தைங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க. நான் கேட்கிறேன், மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்குது, ஒரு மழை பெஞ்சா ரோடு நாஸ்தி ஆகுது, ஒரு மழை பெஞ்சா டெங்கு ஃபீவர் வருது, ஒரு மழை பெஞ்சா பிரச்சனைக்கு பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? தமிழகத்துல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? இல்ல கல்லூரிக்கு போற மாணவர் மாணவிகளுக்கு இருக்கா? இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி போதை பொருட்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை கூடிய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. குழந்தைங்க போதை பொருட்களுக்கு இந்த மாதிரி டாஸ்மாக் அடிமையாய் இன்னைக்கு தமிழகம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்தோம். பச்சை பசையா இருந்தது தமிழகம். இன்னைக்கு எங்கே சுத்தி பார்த்தாலும் மீனவர்கள் இருக்கட்டும், இல்ல நம்ம விவசாயிங்க இருக்கட்டும், இல்ல சிறு தொழில் செய்யறவங்க இருக்கட்டும், நெசவாளர்கள் இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண் முன்னேறணும், பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இதுவரைக்கும் இந்தியாவிலே நம்ம பார்க்காத ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. சிறு தொழில்கள், நீங்க மத்தவங்களுக்கு ஏன் வேலை செய்யணும்? நீங்க உங்களுடைய தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. லோன்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லா வசதிகள் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனா தமிழகத்துல மட்டும் என்ன நடக்குது? தமிழகத்துல இருக்கிற கூட்டணி சொல்லும் போது நான் உனக்காக, நீ எனக்காக, நான் உனக்காக சம்பாதிக்கிறேன், நீ எனக்காக சம்பாதிச்ச போதும், அந்த வகையில மட்டும்தான் வேலை நடக்குது. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் மறுபடியும் அடுத்த வருடம் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் ரொம்ப பேராசையோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். அதுக்கான எல்லா வேலைகள் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஃபேத், நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க திருப்பூர் குன்றத்துல நீங்க உச்சமலையில தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜை நடக்கும், எல்லா வசதிகள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு தலைக்கு ஒரு நல்ல பட்டைய போட்டுட்டு, நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு, நல்லா கையில கழுத்துல கயிறெல்லாம் கட்டிட்டு நீங்க கோயில் முன்னாடி நின்னுட்டு, கோபுரம் வாசல்ல நின்னுட்டு நீங்க பூஜை வைப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க. அது மட்டும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ஆனா நாங்க எதுலயே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு நாஸ்தி சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா இங்க இருக்கிறது மக்கள் பூஜை செய்யக்கூடாது. இது எந்த விதத்திலே நியாயம்? மக்கள் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா?
ஏமாந்தது போதும். மக்கள் இனிமே ஏமாறதுக்கு தயாராக இல்ல. நான் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க தமிழகத்துல கடந்த 5 வருடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன தமிழகத்துல முன்னேற்றம் பார்த்திருக்குமா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு. 65% நினைச்சு பாருங்க. 1% 2% கிடையாது, 65%. எங்கே போறது? தாய்மார்கள் எங்கே போவாங்க? வீட்டுல ஆண்கள் வேலைக்கு போகும்போது வீட்டுல அம்மாவோ மனைவியோ என் பெண் குழந்தை இல்லைன்னா என் சகோதரி வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போனோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வெளியில போறாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க ஒழுங்கா இருக்காங்க, ஒரு போன் வந்தாக்கா பயந்துட்டு எடுக்கிறாங்க. எல்லாம் ஓகேயா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து கிடையாது. உங்களுக்கு சுகாதார விஷயத்துல எதுவுமே பண்ணல நீங்க. நான் கேக்குறேன், எல்லா ரோடு செனட் ஆஃப் ரோடுக்கு போது அந்த ரோட்ல எங்கேயாவது குழி பார்த்திருக்கீங்களா? எல்லா ரோடு எங்க மந்திரிகள் வீட்டுக்கு போகுது அந்த ரோட்ல எங்கேயாவது தண்ணி தேங்கி நிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அந்த ரோட்ல குப்பைகள் இருக்கிறது பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு எந்த ரோடு போகுது அது மட்டும் சுத்தமா இருக்கணும், அது மட்டும் கரெக்டா இருக்கணும். அங்க கரண்ட் போகாது, அங்க குப்பை இருக்காது, அங்க 24 மணி நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ உங்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்காக நீங்க வந்தீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியுது, நீங்க பண்றது வெறும் உங்களுக்காக. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்காக நீங்க ஆட்சி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. போதும், இதுக்கப்புறம் நாங்க ஏமாறதுக்கு தயாரா இல்ல. வரும் தேர்தல்ல 2026 ஏப்ரல்ல நம்மளுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஜெயிச்சிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம். கொடுப்பீங்களா இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வரப்போது யாரு? நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பெண்களுக்கு நீங்க முன்னாடி சொல்லணும். பெண்கள் கிட்ட குழந்தைங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஆட்சிக்கு முதலமைச்சர் யாரு? மறந்துடாதீங்க. அடுத்த ஆட்சி வரும்போது நம்ம கூட்டணி இருக்கும். நம்ம கூட்டணி ஜெயிச்சாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம், மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்ல உருவாக்குவோம். அதுக்காக பிரதமர் நரேந்திர மோடியும் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைஞ்சாதான் தமிழகம் முன்னேறும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். பாரத் மாதா கி நன்றி.